கிராமத்து சுவையில் நாவில் எச்சில் ஊறும் வெண்டைக்காய் முருங்கை புளிக்குழம்பு. தனித்துவமான வாசனையும் அலாதி சுவையுடனும். வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ். எங்கள் வீட்டு ரெசிபிஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்து செய்யும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு தாளிச்சிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்கும்போது இந்த குழம்போட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது வெண்டைக்காவை நான் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி அதை இதோடு சேர்த்துருக்கலாம். வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த தன்மை போகிறதுக்காக தான் கொஞ்சம் கூடயே நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை எப்போவுமே மூடி போட்டு மூடக்கூடாது. நீங்கள் மூடி போட்டு மூடணுன்னா வளவளப்பு தன்மை இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால் மூடாமையே லைட்டாக அந்த எண்ணெயிலேயே வதக்கி கொடுக்கணும். வெண்டைக்காய் குழம்புல ரொம்ப நேரமும் கொதிக்கக்கூடாது. அது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நம்ம ஒரு 80% இந்த எண்ணெயிலே வதக்கி அதை வேக வச்சிடணும். இந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த குழம்ப 2 நாளுக்கு மேலே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தக்காளி சேர்க்க வேண்டாம். தக்காளி சேர்க்காமே இந்த குழம்பு வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி சேர்த்தோன்னா 1-2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியூருக்கு போகிறோம், அந்த வீட்டில் சமைச்சு வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் குழம்பெல்லாம் வச்சுட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். வெள்ளை சோளச்சோறு மில்லட் ரைஸ்க்கு இந்த வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போது நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாப்பொடி, நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம மிளகாப்பொடி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே ஒரு 2 பெரட்டுங்க. ரொம்ப நேரம் பெரட்டினிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு புளி தண்ணியை லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். புளியை ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியை தான் ஆட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். பொடியும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உப்பு செக் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்கன்னு கொதிக்கும். நான் முருங்கைக்காவை ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரமாக வந்துடும், முருங்கைக்காய் வேகாது. அதனால் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா சேம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும் போது அதோட குழம்போட டேஸ்ட்லாம் வெண்டைக்காய் முருங்கைக்காயெலாம் இறங்கிரும். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த குழம்பு ரைஸ்க்கு மட்டும் கிடையாது, இட்லி, தோசை, கோதுமை தோசைக்கெலாம் சூப்பர் ஆப்டாக இருக்கும். இந்த குழம்போட வெறும் அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.